தம்பி இங்க சம்பாதிக்கலாம் முடியாது, கழுத வந்தது வந்துட்டா சுத்தி பார்த்துட்டு போ, அவ்வளவுதான் முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் நம்ம வந்த காசு எல்லாம் செலவாயிடும், நம்ம சம்பாதிக்கிறதே கையிலேயே நிக்காது. சரி 2வது வருஷம் பார்த்தா அதுக்கு இந்த கடன் அந்த கடன் போய் அதுவும் முடிஞ்சு போயிடும். சரி 2 வருஷம் ஆயிடுச்சு, என்னடா சம்பாதிச்சு பார்த்தோன்னு திரும்பி பார்த்தா சுத்தமா ஒண்ணும் கையிலயும் கிடையாது, பாக்கெட்லயும் கிடையாது, பேங்க்லயும் கிடையாது. அந்த காசுல நம்ம ஊரு போறதுக்கு ஜாமான் சாக்லேட் எல்லாரும் வாங்கி வீட்டுக்கு எல்லாருக்கும் வாங்கின்னு போலாம்னு நினைப்போம். அந்த 2 மாசம் இருக்கிற வேற ஏதாவது கடன் வந்து அதுவும் முடிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் முடிஞ்சு கடைசியில 3 வருஷம் இந்த புறம் தெரியுது, இன்னும் 3 வருஷம் இருந்தா கூட நமக்கு எந்த ஃபைதாவும் கிடையாது. சோ போயிடலாம். சரி ஊருக்கு போயிட்டு தலையாச்சும் காமிச்சு வந்துடலாம் தான் 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் தலையை காமிக்கிறது ஊருக்கே. சரிங்களா? இங்க வந்து எல்லாரும் நல்லா சம்பாதிச்சுன்னா பேரு எல்லாம் கிடையாது. இருக்கிற பெரியவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. சொல்லுவீங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னு. எங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சரின்னு பார்த்தா நம்ம தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி 30 வருஷமா இருக்கிறவங்க கூட இப்படிதான் இருக்கு. தம்பி உனக்கு முன்னாடி எல்லாம் நான் 30 வருஷமா இருக்கேன்பா, இப்படிதான்ப்பா போய்கிட்டு இருக்கு, காசெல்லாம் இருக்காது, வெளிநாட்டுக்கு வந்தன்னு மட்டும்தான் பேரு, காசும் இருக்காது எதுவும் இருக்காது, இப்படியே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இருந்த சுத்தி பார்த்துட்டு போ கழுத, அதுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. செட்டில் ஆகலைன்னா ஊர்லயே செட்டில் ஆகிக்கும், அவ்வளவுதான். இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது தம்பின்றாங்க. அப்புறம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.